சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையிலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு கம்மியான பிரைஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் காம்போ கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த மினி டிஃபன் சீரீஸ் தாங்க இது. இங்க வந்து நம்ம செலிபிரிட்டிஸ்ல இருந்து நார்மல் மக்கள் வரைக்குமே என்டர்டைன்மெண்ட் அப்படின்னாலே இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட் சொன்ன உடனே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, அது மூவிஸ் தான். மூவிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னாலே நம்ம இந்த இடத்துக்கு தான் வருவோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமா வந்து இந்த இடத்துல வந்து மூவி பார்க்காத ஆட்களே கிடையாது. ஸோ சத்யம் சினிமாஸ்க்கு ஆப்போசிட்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். திருவிக்கா ரோட், பீட்டர்ஸ் காலனி, ராயப்பேட்டால லொக்கேட்டா இருக்குங்க. இது கரெக்டா உங்களுக்கு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா சத்யம் சினிமாஸ் ஃப்ரண்ட் கேட்க்கு ஆப்போசிட்லயே இருக்கும். உங்களுக்கு எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து உங்களுக்கு நிறைய கஸ்டமைஸும் பண்ணிக்கலாங்க, ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் ஒரு ஸ்வீட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு ஸ்வீட் அப்படின்னாலே நம்ம அந்த இடத்துல இருப்போன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து இன்னைக்கு இந்த நாள்ல என்ன ஸ்வீட் கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்த்துலாம் வாங்க. ஃபைனலா வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கு வந்துச்சு. இதோட பிரைஸ் வந்து 50 rupeesக்கு கொடுக்குறாங்க மினி டிஃபன். இதுல என்னென்ன வருது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். ஸ்வீட் வந்து கேசரி கொடுத்துருக்காங்க, கிச்சடி இல்லைன்னா பொங்கல், 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. அது கூட வந்து பாத்தீங்கன்னா மசாலா வச்சிருக்காங்க, தோசை, மினி தோசை, இட்லி, மினி வடை, 2 வகை சட்னி அண்ட் சாம்பார். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்வீட் வந்து ஒரு 25 grams இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கீலாம் மிதக்க கொடுத்துருப்பாங்க போல. தலன்னு இருக்கு கேசரிப்பா. எனக்கு இப்படி இருந்தாதான் கேசரி பிடிக்கும் ஆக்சுவலி. இந்த கலர்ல வந்து கேசரி கலர் போட்டுட்டு இதுல வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஊத்தி ரொம்ப ஃபியூஷனா பண்ணிருக்காங்கப்பா. யூஸ்வலா வந்து கேசரி கலர் அப்படின்னாலே இந்த ஆரஞ்சு கலர்ல தான் கொடுப்பாங்க. அது கூட வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஃபிளேவர் வந்து பைனாப்பிள் ஃபிளேவர், நல்லா இருக்கு. இட்லி வந்து நார்மல் ஸ்டீம் இட்லி கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு சைஸா தான் இருக்குங்க. மினி இட்லிலாம் கிடையாது, இது சாஃப்டா இருக்கு பாருங்க. கார சட்னியோட ட்ரை பண்ணலாம். கார சட்னி ரொம்ப திக்கா இருக்கு, அதனால அதை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது எனக்கு. இது ஆக்சுவலி வெங்காய சட்னி, வெங்காயமும் அந்த கடலைப்பருப்போட ஃபிளேவரும் வருது எனக்கு, நல்லா இருக்கு. நம்ம சாம்பாரை ட்ரை பண்ணிடலாம். இட்லியோட சாம்பார் சாப்பிடும் போதுதான் நல்லா இருக்கும். சாம்பார் நல்லா இருக்கு, நல்லா அந்த அரைச்சி விட்ட டிஃபனுக்கு கொடுப்பாங்கல்ல அந்த சாம்பார். ஆனா வந்து சிறுபருப்பு சாம்பார் கிடையாது இது. ஆக்சுவலி ஒரு மாதிரி ஹோட்டல்ல கொடுப்பாங்கல்ல ஃபிளேவர்ஃபுல்லா அரைச்சி விட்ட சாம்பார், அதுதான். இது வந்து ரைஸ்க்கு மேட்ச் ஆகாது, டிஃபனுக்கான சாம்பார். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 75 grams இருக்கும். இந்த போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. தேன் வந்து பொங்கலுக்கும் இதே போர்ஷன் தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே கிச்சடி அப்படின்னாலே தேங்காய் சட்னியோட சாப்பிடும் போதுதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கேடா. காய்கறி எல்லாம் நல்லா குக் பண்ணிருக்காங்க. இதுல வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போடுவாங்க, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் போடுவாங்களான்னு தெரியல. கிச்சடி எனக்கு செய்ய தெரியாது, உப்புமா மட்டும் தான் செய்வேன். ஸோ வந்து அந்த மசாலாவோட ஃபிளேவரோட இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிச்சடி. தோசை வந்து மினி தோசை தான். இந்த பிளேட்ல வைக்கிறதுக்காக அப்படியே இப்படி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஒரு ஷேப்ல. மசாலா வந்து இதுக்குள்ள வச்சுக்கிட்டா மசால் தோசை ஆயிடும். வச்சுக்குவோம். தோசை நல்லா இருக்கு. ஆக்சுவலி அந்த கிழங்கு வந்து கொஞ்சம் சால்ட் அதிகமா இருக்கு, மற்றபடி கிழங்கு ஒரு கன்சிஸ்டன்சிலாம் நல்லா திக்கா இருக்கு. எனக்கு தோசை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கிறிஸ்பியா. பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரியான ஃபீல். எல்லா பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டிஸுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ரேட் எல்லாம் கிடையாதுங்க, நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்ன்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது ஓகேப்பா, இந்த பிரைஸ்க்கு தாராளமா வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. இது கூட வந்து காஃபியோ இல்ல டீ, நீங்க என்ன வேணுமோ ஆப்ஷன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த தேங்காய் சட்னி டேஸ்ட் நல்லா இருக்கு. யூஸ்வலா வீட்டுல பண்ணுவோம்ல, உடைச்சுகள் எல்லாம் நிறைய போட்டு அது மாதிரி பண்ணதுனால எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹோட்டலுக்கு வந்தாலே பிளெயின் கோகனட் சட்னி தான் கொடுப்பாங்க. ஆனா இது நல்லா இருக்கு. யூஸ்வலா சாப்பிடுற மாதிரி தோசையை சாப்பிட்டாதான் அதுக்கான மரியாதை.
இப்படி சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் தோசைய. இந்த வடையை விட்டுட்டேன், வடையை வந்து சாம்பார் வடையா ஆக்கிடலாம். இந்த சாம்பாரை குடிச்சிடுவேன், இப்படி எல்லாம் டேஸ்டா கொடுத்தாங்க. அதனால குடிக்க கூடாது, நம்ம டீசெண்டா பிஹேவ் பண்ணோம் அப்படின்றதுனால நல்லா சாம்பார்ல டிப் பண்ணி சாம்பார் வடையா ஆக்கியாச்சு. நல்லா இருக்கும். வடையும் வந்து ரொம்ப ஆயில் குடிக்காம ஓவரா கிறிஸ்பியா இல்லாம இந்த மாதிரி இருந்தாதான் சாம்பார் வடைக்கு வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். ஒருத்திடா சாம்பார் வந்து வடையில போட்டு சாப்பிட்டதுனால டேஸ்ட் செம்மையா இருக்கு, நல்லது. இது கூட வந்து பெப்பர் மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலி ஸ்டார்டருக்கு சாப்பிட வேண்டியது, லஞ்சுக்கு. இதுக்கு வந்து தோசைக்கு நல்லா இருக்கும்ல, இதை தனியா சாப்பிடுவோம். என்ன இவ்வளோ போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நல்லா கார்ன்ஃபிளவர்ல எல்லாம் போட்டு பொரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கும் போதே அப்படிதான் இருக்கு. சூப்பரா இருக்கு. சைடிஷே வேணாம், நான் தனியாவே சாப்பிடுவேன், அந்த மாதிரி ஒரு ஃபிளேவர்ல இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டிருப்பாங்க போல. வெங்காயம் தாராளமா போட்டு ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ், அந்த பெப்பரோட காரம் எல்லாம் சாப்பிடும்போது எனக்கு கோல்டுக்கு ஏத்த மாதிரி கடவுளே கொடுக்குறாரோ இந்த டிஷ்ஷ. கார்ன்ஃபிளவர்ல போட்டு பொரிச்சிருக்காங்க. ரொம்ப வந்து சாஃப்டா ஆகாம அந்த கிரேவில லைட்டா கிரன்ச்சியா இருக்கும்ல, அந்த கிரன்ச்சி ஃபீலோட சாப்பிடவே வாவ் அப்படின்ற மாதிரியே இருக்கு. இதை வந்து தோசை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். தோசை கூட ஆக்சுவலி நல்லா இருக்கு. எனக்கு பெப்பர் காரம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா மிளகாத்தூளோட காரத்தோட பெப்பர் காரம் வந்து ரொம்ப நல்லது. சளியெல்லாம் பிடிச்சா ரொம்ப காரமாயிடுச்சு, பேச முடியல, திடீர்னு பொறை எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு வேணா கமெண்ட் பண்ணுவீங்க. இதை வந்து நீங்க ஆக்சுவலி எடிட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. பட் வந்து நிறைய பேர் ரியலா சாப்பிடுறதையும் ரியலா நான் பேசுறதையும் தான் விரும்புறாங்க. ஸோ வந்து இன்னும் எடிட்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கணும் எல்லாமே. இதுக்கு நான் ஃபில்டர் காஃபி வந்துச்சு. மினி காஃபி மாதிரி தான் கொடுப்பாங்களாம். எனக்கு வந்து டீயை விட காஃபி தான் பிடிக்கும்ன்றதே என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். அதனால ஃபில்டர் காஃபி தான்டா ஆல் டைம் என்னோட ஃபேவரட். காஃபி வந்து பேஷா இருக்கு. எனக்கு ஏன் வந்து இந்த காஃபியை மட்டும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபில்டர் காஃபின்றது நம்ம வீட்டுல யாருமே போடுறது கிடையாது, மறந்தே போயிட்டோம். பட் வந்து ஹோட்டல்ல எல்லாம் வரும்போதுதான் இதெல்லாம் மிஸ் பண்ணாம சாப்பிடணும்னு தோணும். ஃபில்டர் காஃபி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஃபில்டர் காஃபி போட்டு சாப்பிட்றதுக்கு வீட்டுல டைம் இல்லை. ஸோ எல்லாருமே இன்ஸ்டன்ட்டுக்கு மாறிட்டாங்க. பட் வந்து ஹெல்த் வைஸ் இது நல்லது தானே. என்ன கேட்டா இந்த மினி டிஃபன் வந்து எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. குவான்டிட்டி வைஸும் சரி, பிரைஸ் வைஸும் ஒரு 50 ருபீஸ்க்கு வந்து ஒர்த்தான காம்போ நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கிச்சடி, பொங்கல் இதெல்லாம் ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி பூரி வேணும்ன்றவங்க பூரி, தோசை வேணும்ன்றவங்களுக்கு தோசை, அதோட ஆப்ஷனும் இருக்கு. அதே மாதிரி காஃபி, டீ 2 ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய இடங்கள்ல வந்து 1-2த்துக்கு தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க. இது 3 ஐட்டம்ஸ்க்குமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ப்ரைஸும் வச்சிருக்கனால கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற டிஷ்ஷஸுமே வந்து ரொம்ப ஹை ப்ரைஸ் மாதிரிலாம் தெரியல, அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல தான் எல்லாமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் வந்து மஷ்ரூமும், நான் பெப்பர் மஷ்ரூமும் சூப்பரா இருந்ததுங்க. நான் வந்து வீடியோக்காக ஹைப்பு கொடுக்கல, நிஜமாவே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. நான் சில மைனஸுமே ஓப்பனா நான் சொல்லிடுவேன். நல்லா என் டேஸ்ட்டுக்கு நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். இதோட ப்ரைஸ் வந்து 110 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. குவான்டிட்டியுமே நல்லா தாராளமா 2 பேர் சாப்பிடலாங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா எஸ்மை ஹோட்டல்ல எல்லா டிஷ்ஷும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து ப்ரமோஷன் கிடையாது மக்களே, நானே வந்து ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வந்து இதே மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதிபா. பாய்.